ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு புளி இந்த அளவில் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம் அதை இந்த அளவுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் கம்மியாக எடுத்தால் போதும். சின்ன வெங்காயம் ஒரு 10-12, அப்புறம் ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம், ஒரு மிளகாய். இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு, வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டுக்கிடுதோம். அது பொரிஞ்சதும் தக்காளி போட்டு, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கிடுதோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வரணும். வருத ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்ச தேங்காவையும் சின்ன வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம உப்பு எல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் காணாதனால கொஞ்சம் வத்தப்பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் முட்டை குழம்பு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சண்டே அதுமா முட்டை குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த குழம்புல என்னதுன்னா, தேங்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம உடச்சி முட்டையை உள்ளே ஊற்றி இந்த மாதிரி உடச்சிருக்கேன். நான் 4 முட்டை உள்ளே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு தான் முட்டையை நம்ம உடச்சி உள்ளே இந்த மாதிரி சேர்க்கணும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் சிம்மிலே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. குழம்பு நல்லா மசாலாலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை இந்த மாதிரி உடச்சி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கரண்டி போடக்கூடாது. அதுக்கப்புறம் இதே மாதிரி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் புளியோட அளவு கம்மியாக இருக்கணும். தக்காளியோட புளிப்புங்கிற டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால் புளி போட்டிருக்கிறது தெரியாத மாதிரி கம்மியான அளவு புளி, கம்மியான அளவு தக்காளி, ஒரு தக்காளி போதும். தேங்காயும் கொஞ்சோண்டு நீங்கள் சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளியோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்காது. இட்லி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.